கவிஞரும் பாடலாசிரியருமான வைரமுத்துவுக்கு எதிராக இந்து அமைப்பினரும் பாஜகவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வைரமுத்து மீதான கண்டனத்திற்கு ராமர் குறித்த சர்ச்சை பேச்சு காரணமாக கூறப்படுகிறது. என்ன பேசினார் வைரமுத்து என்பதை பார்க்கலாம். சென்னை மயிலாப்பூரில் அண்மையில் நிகழ்ந்த திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற கவிஞர் வைரமுத்து கம்பராமாயணத்தை மேற்கோள் காட்டி பேசினார். சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான். புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம். இந்திய தண்டனை சட்டத்தின் 84ஆம் பிரிவு சொல்லுகிறது, புத்தி மாறாட்டத்தால் மதிமயங்கி ஒருவன் ஆற்றுகிற காரியத்தை அவன் குற்றம் என்று அவன் மீது சுமத்த முடியாது என்பது இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிற செய்தி 84ஆம் பிரிவு. இது கம்பனுக்கு தெரியுமோ தெரியாதோ, சட்டம் தெரியாது, அவனுக்கு சமூகம் தெரியும், உளவியல் தெரியும். இந்த மன்னித்தலில் ராமன் என்ற ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான். வைரமுத்துவின் இந்த பேச்சுக்கு இந்து அமைப்பினரும் பாஜகவினரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமது எக்ஸ்தள பக்கத்தில் வைரமுத்துவின் இந்த பேச்சை கடுமையாக விமர்சித்துள்ளார். மத நல்லிணக்கத்தை பற்றி பேசும் திமுக இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் இதுபோன்ற கருத்துக்களுக்கு மௌனம் காப்பது ஏன் என்று அவர் வினவியுள்ளார். ராமர் தொடர்பான தமது பேச்சுக்கு கவிஞர் வைரமுத்து பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே வைரமுத்துவின் பேச்சு இந்துக்களின் மனதை புண்படுத்துவதாக கூறி புதுச்சேரியில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சபாநாயகர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வைரமுத்து உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது.